அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். இன்னும் ஏனைய வஸ்துக்களை படைத்திருக்கிறான். மனிதர்கள் என்றும் ஜின்கள் என்றும் நிறைய வஸ்துக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அப்படி படைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை, பிரத்யேகமாக சில மலக்குமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து பேசப்படுகிறதோ அங்கு வந்து புடைசூழ அமர்ந்து கொள்வார்கள். அங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அந்த செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் வேறு எந்த வேலைகளையும் இந்த உலகத்திலே செய்யாமல் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே செல்வார்களாம். அனைத்தையும் தெரிந்தவனாகி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்பானா, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப அந்த மலக்குமார்கள் சொல்வார்களா, நாங்கள் உன்னை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையில் அமர்ந்து அந்த இடத்திலிருந்து கலைந்து விட்டு வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்ல, அல்லாஹ் கேட்பானாம், என்னை பற்றி அந்த மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்களா, என்னை அந்த மக்கள் பார்த்ததுண்டா என்று கேட்பானாம். நம்ம யாராவது அல்லாஹ்வை பார்த்துருக்கிறோமா? கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாய்ப்பில்லை. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்திக்கிறேன். அன்பானவர்களே, மலக்குமார்கள் சொல்வார்களாம், இல்லையா அல்லாஹ், உன்னை அவர்கள் பார்த்ததில்லை, ஆனால் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்தால் இன்னும் அதிகமாக உன்னை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். எதை அந்த மக்கள் ஆசை வைக்கிறார்கள், அந்த மக்களுடைய தேவை என்ன என்று அல்லாஹ் கேட்பானாம். அந்த மக்கள் அங்கு வந்து அமர்ந்தனுடைய ஒரே நோக்கம், ஒரே இலக்கு, சொர்க்கம் அந்த மக்களுக்கு உரித்தானதாக ஆக வேண்டும், சொர்க்கம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையின் அடிப்படையில் அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்ல, சொர்க்கத்தையாவது அந்த மக்கள் பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்க மலக்குமார்கள் சொல்வார்களாம், இல்லையா அல்லாஹ், சொர்க்கத்தை அந்த மக்கள் பார்த்ததில்லை, ஆனால் அதை பெற வேண்டும் என்ற ஆவல் அந்த மக்களிடத்திலே உண்டு. பார்த்தால், சொர்க்கத்தை பார்த்தால் இன்னும் அதை பெறுவதற்காக அதிகமாக அந்த மக்கள் முயற்சியில் ஈடுபடுவார்கள். எதை விட்டும் அந்த மக்கள் பாதுகாப்பு தேடியவர்களாக, பயந்தவர்களாக அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்க, மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய நரகத்தை பயந்த மக்களாக, அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தோடு அந்த கூட்டத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நரகத்தையாவது அந்த மக்கள் பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்க, மலக்குமார்கள் சொல்வார்களாம், இல்லையா அல்லாஹ், பார்த்ததில்லை, பார்த்தால் இன்னும் அதிகமாக அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள அந்த மக்கள் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று மலக்குமார்கள் சொல்ல, அல்லாஹ் சொல்வானாம், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அந்த சுப செய்தியை சொல்வானாம், மலக்குமார்களே, நீங்கள் சாட்சியாக இருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு இம்மி அளவும் மாறு செய்யாதவர்கள், அல்லாஹுடைய படைப்பில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அந்த படைப்புக்கள், அந்த படைப்புக்களை அல்லாஹ் சாட்சி வைப்பானாம், மலக்குமார்களே, நீங்கள் சாட்சியாக இருங்கள். அந்த மக்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு வழங்கினேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம். அப்படியானால் நாம் இருக்கக்கூடிய இந்த சபை என்பது அல்லாஹுடைய மன்னிப்பை நம்முடைய ஒவ்வொருவருக்கும் உறுத்தாக்கிய சபை என்பதை நீங்களும் நானும் முதலில் நம்முடைய சிந்தனையில் பதிவு செய்ய வேண்டும். அப்படியானால் மலக்குமார்கள் மீண்டும் சொல்வார்களாம், யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் சிலர் இருக்கிறார்கள், அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அந்த மக்களுக்கு கிடையாது. ஏதோ வந்தோம் அமர்ந்தோம் என்று சொல்லி
அலட்சிய போக்கோடு அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்தா அந்த மன்னிப்பை எழுதுவது என்று மலக்குமார்கள் கேட்க அல்லாஹ் சொல்வானா, ஆம், என்னுடைய அருள் நிறைந்த சபையில் இருந்த ஒரே காரணத்திற்காக எண்ணங்கள் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த எண்ணிக்கையை அதிகமாக காட்ட வேண்டும் என்று சொல்லியாவது அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த அந்த மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் எழுதிவிடுங்கள் என்னுடைய மன்னிப்பை என்று அல்லாஹ் சொல்வான் என்று சொன்னால், எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், உயரிய எண்ணத்தோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்பது அல்லாஹ் நாடினால் எண்ணிலடங்காததாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை இதன் பக்கம் செலுத்தியவர்களாக இருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, மார்க்க உபதேசத்தை நிறைய கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தளவு பின்பற்றி இருப்போம். தொழுகை என்றும் நோன்பென்றும் ஜக்காத் என்றும் வணக்க வழிபாடுகளாக பல அமல்களை செய்திருப்போம். இந்த உலகத்தில் எந்த அமலை செய்தாலும் அதற்குண்டான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரி அதில் இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லி வாழக்கூடிய நாம், நபிமார்கள், இறை தூதர்கள், ரசூல்மார்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மனித சமூகத்தின் மத்தியில் அனுப்பப்பட்டார்களோ அந்த இறை தூதர்களுடைய பணியை, அந்த இறை தூதர்களுடைய உயரிய நோக்கத்தை மறுத்து அல்லது மறந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படி மறுத்து மறந்து வாழக்கூடியனுடைய விளைவு இந்த உலகத்தில் அற்பமான அடையாளங்களை எல்லாம் சுமப்பதற்காக, அழிந்து போகக்கூடிய அடையாளங்களை எல்லாம் பெறுவதற்காக அல்லாஹ் கொடுத்த அடையாளத்தை என்னவென்றே அறியாமல் வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய அடையாளம் என்னவாக இருக்க வேண்டும் வாழும்போது என்று சொல்லி நீங்களும் நானும் தீர்மானிக்கிறோம். மருத்துவராக ஆக வேண்டும். ஒரு குழந்தையிடம் கேட்டால், நான் டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், இந்த உலகத்தின் உயரிய பதவிகளில் நான் இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லி இந்த உலகத்தில் பட்டங்களை பெறுவதற்காக ரேஸில் குதிரை ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும். ஆனால் எல்லா அடையாளங்களும் இந்த உலகத்தில் ஒரு நாள் அழிக்கப்பட்டு அந்த அடையாளங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் உடல் மட்டும் நம்முடைய இடத்திலே தங்க வைக்கப்பட்டு நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் எடுக்கப்படும். நாம் பிணங்களாக மட்டுமே கிடப்போம். நம்முடைய அடையாளங்கள் மறந்து போய்விடும், நம்முடைய அடையாளங்கள் இல்லாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியம் எங்கே இருக்கிறது, கண்ணியம் எதில் இருக்கிறது என்று கேட்டால், இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய நிறைய கல்விகளை கற்றவர்கள் கண்ணியவான்கள், இந்த உலகத்தில் நிறைய படித்தவர்கள் கண்ணியவான்கள், இந்த உலகத்தில் பொருளாதாரம் படைத்தவர்கள் கண்ணியவான்கள், இந்த உலகத்தில் மருத்துவர்கள் கண்ணியவான்கள், இந்த உலகத்தில் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளை அனுபவிப்பவர்கள் கண்ணியவான்கள் என்று சொல்லி கண்ணியத்தை இந்த உலகத்தினுடைய பட்டங்களுக்கு பின்னால் தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு ஒரு இறைவேதத்தை கொடுத்து அந்த இறைவேதத்தில் உங்களுடைய கண்ணியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, திருமறை குர்ஆனுடைய 21வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் பேசுவான். லக்கது அன்ஜல்நாகும் இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும்,
நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோம், நாம் இந்த மனித குலத்திற்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த வேதத்தில் உங்களுடைய கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறான், அந்த வேதத்தில் உங்களுடைய கண்ணியம் இருக்கிறது. நீங்கள் மூமினாக இருந்தால், நீங்கள் முஸ்லீமாக இருந்தால், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால், இந்த வேதத்தில் உங்களுடைய கண்ணியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், எப்போது நீங்கள் விளங்கப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே விளங்கி வைத்திருக்கிறோம். கணவனுக்குண்டான கண்ணியத்தை ஒரு மனைவி விளங்கி வைத்திருக்கிறாள். தந்தைக்குண்டான கண்ணியத்தை இன்றைக்கு குழந்தைகள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். மனைவிக்குண்டான கண்ணியத்தை கணவன்மார்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அதிகாரிகளுக்குண்டான கண்ணியத்தை மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களுக்குண்டான கண்ணியத்தை குடிமக்கள் விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கண்ணியத்தை இந்த வேதத்திலே வழங்கி இருக்கிறான், இந்த வேதத்திலே கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை பெற்ற மக்களாக அல்லது புரிந்த மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த ஒரு அரை மணி நேர உபதேசத்திலிருந்து நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய கண்ணியத்தில், நம்முடைய பட்டத்தில் முதலாவது பட்டம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு உயிரோட்டமாக வாழ வேண்டும் என்று சொல்லி சிந்தனை படைத்தவர்கள் முஸ்லிம்கள். இங்கு இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரிடத்தில், இறை நம்பிக்கை கொண்ட ஒரு நபரிடத்திலாவது யாராவது குர்ஆனுடைய வார்த்தைக்கு புறக்கணித்து வாழக்கூடிய சிந்தனை போக்கு உங்களிடத்திலே இருக்குமா என்று கேட்டால், நடப்பவர்களாக இருந்தாலும் கூட இங்கே யாராவது கையை உயர்த்துவீங்களா? நான் குர்ஆனுடைய கண்ணியத்தை சுமக்க ஆசை இல்லை, எனக்கு இந்த உலகத்தினுடைய கண்ணியம்தான் வேண்டும் என்று சொல்லி யாராவது ஒரு நபர் இங்கே கை தூக்க முடியுமா? திருமறை குர்ஆனில் நிறைய சமூகங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். ஆது சமூகம் என்றும், சமூது சமூகம் என்றும், பனு இஸ்ரவேலர்கள் என்றும், மதியன் வாசிகள், தோப்பு வாசிகள் என்றும், கிறிஸ்தவர்கள் என்றும், யூதர்கள் என்றும் நிறைய சமூகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவார். குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தில் 2 வாசகங்கள் இருக்கும். ஒன்று கௌம், இன்னொன்று உம்மத். உம்மத் என்று சொன்னால் யாரெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை வைத்திருக்கிறார்களோ முஸ்லிம்களுக்கு சொல்லப்படும் உம்மத் என்று. கௌம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயம். யாரெல்லாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு கியாம நாள் வரை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் கௌம் என்ற வார்த்தை சொல்லப்படும். அப்படியானால் உம்மத் என்ற வார்த்தை சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முதல் பட்டத்தை சொல்கிறான். நம்முடைய முதல் பட்டம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்திலே அல்லாஹ் பேசுவான். குன்தும் ஹைர உம்மத். உம்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் யார்? சிறந்த சமுதாயம். யாரு சிறந்த சமுதாயம்? ஆது சமுதாயமா? சமூது சமுதாயமா? யூதர்களா? கிறிஸ்தவர்களா? அவர்கள் உம்மத் என்ற வட்டத்திற்குள் அடங்க மாட்டார்கள். உம்மத் என்று சொன்னால் யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறேன், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழுகிறேன் என்று யாரெல்லாம் கலிமத்து தையிபாவை முன்மொழிந்து அதில் கலப்படம் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த உம்மத் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அப்படியானால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சிறந்த சமுதாயம். நீங்கள் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரஜத்துல் லின்னாஸ். நீங்கள் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? யாருக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரு முஸ்லிம் யாருக்கு சொந்தமானவன்? ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் தன்னுடைய குடும்பத்திற்கு சொந்தக்காரனா அல்லது யாருக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான்,
நீங்கள் சிறந்த சமுதாயம். மனிதர்களுக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக இந்த மனித குலத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்து நீங்கள். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதர்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். உங்களுடைய வேலை என்ன? ஹைர உம்மத்தாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹைர உம்மத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்று சொல்லி இந்த மனித சமூகத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களிடத்தில் 3 பண்புகள் இருக்க வேண்டும். 3 தேர்வை சொல்கிறான் அல்லாஹ். அந்த 3 தேர்வில் முதலாவது என்ன, இரண்டாவது என்ன, மூன்றாவது என்ன என்று சொன்னால், தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். நீங்கள் 3 விஷயங்களை செய்ய வேண்டும். 1, நன்மையை ஏவ வேண்டும். நீங்கள் நல்லவற்றை மனிதர்களுக்கு மத்தியிலே எடுத்து இயம்ப வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். தீமையிலிருந்து இந்த மனித சமூகத்தை தடுக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொல்கிறான். நீங்கள் சிறந்த சமுதாயமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் 3 பண்புகள் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும். எந்த நன்மையை ஏவது? நன்மையில் பிரதான நன்மை என்ன? நன்மையில பிரதான நன்மை என்ன? நானே பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்டா பதில் சொல்ல, கேள்வி கேட்டா பதில் சொல்றது சுன்னத்தான். ஜும்மா பயான் இல்ல, கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். எதெல்லாம் நன்மை? நம்முடைய சிந்தனைக்கு எதுவும் வரமாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லி மாட்டிடுவோங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா நிறைய நன்மைகளை நாம் பட்டியலிடுவோம். ஆனால் நன்மைகளில் பிரதான நன்மை என்ன என்பதை கேட்டால், ஒரு மனிதன் எவ்வளவுதான் மனித புனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து வாழ்ந்தால் அவனுடைய எல்லா அமலும் சுருட்டி அவனுடைய முகத்திலேயே திருப்பி அடிக்கப்படும். அப்படியானால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நன்மை லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆகச் சிறந்த நன்மை. இந்த நன்மையை எத்துணை நபர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் அன்பானவர்களே. அப்படியானால் தீமையில் மிகப்பெரிய தீமை என்ன என்று சொன்னால், இன்ன சிறுக லலுலுமுன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் அன்பானவர்களே. அப்படியானால் இந்த உலகத்தில் எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லை என்றால் தண்டிப்பான். ஆனால் நிரந்தர நரகம் என்பது அவனுக்கு உரித்தானதாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் அவன் சுவனம் செல்லுவான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹுவுக்கு ஒரு மனிதன் பங்கம் விளைவித்தால், அதற்கு ஊறு விளைவித்தால், அதற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிரந்தர நரகம் அவனுக்கு உரித்தானதாக மாறி போய்விடும். அப்படியானால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆகப்பெரிய தீமை மதுவல்ல, விபச்சாரம் அல்ல, வட்டி அல்ல, அதுவும் மிகப்பெரிய பாவம்தான். ஆனால் அதனுடைய உச்ச பாவம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு பங்கு வைப்பது, இணையை ஏற்படுத்துவதுதான் என்று சொன்னால் இந்த தீமையை இந்த மனித சமூகம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கண்டும் காணாதவர்களாக அதை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த தீமையிலிருந்து இந்த மனித சமூகத்தை தடுக்கக்கூடிய மக்கள் மிகவும் சொற்பமாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அல்லாஹ்வை பயப்படுறோம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை பயப்படுவது போல ஆட்சியாளர்களையும் பயப்படுகிறோம். 2024 என்ன நடக்கும்? நம்முடைய மனசுல இயல்பா ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? 2024 தேர்தல் வருது, எப்படி இருக்கும், எப்படி வாழ போறோம், என்ன நடக்கும், அடுத்த கட்ட நம்முடைய நகர்வு என்ன, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் என்ன, அவருடைய தலைமுறையுடைய வாழ்க்கையெல்லாம் என்னன்னு சொல்லி அந்த பயமும் இயல்பாக ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கடக்காம இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வை பயப்படுகிறோம். அப்படியானால் 3 தேர்வில் 2 தோல்வி கண்டு 1 மட்டுமே அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளனாக நின்றோம் என்று சொன்னால்
யார் சிறந்த சமுதாயம்? நம்மளா? அப்படியானால் நம்முடைய முதல் பட்டத்தை என்னவென்று அறிந்தும் கூட அதற்குண்டான தயாரிப்பை செய்யாமல் இந்த உலகத்திலே அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டாவது அடையாளம் என்று சொன்னால், நீங்கள் நடுநிலையான சமுதாயம், உம்மத்தன் வசத்தா, நீங்கள் நடுநிலையான சமுதாயமாக இருக்கின்றீர்கள். ஏன் என்று சொன்னால், மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருக்க வேண்டும், தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் நடுநிலையான சமுதாயம், நம்ம மக்களுக்கு சாட்சியாளராக இருக்க வேண்டும். இன்றைக்கு சாட்சியாளராக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஏனைய சமூகங்களுக்கு சாட்சி பகரக்கூடிய அடிப்படையில் தான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இருக்குதா? பெர்னார்ட் ஷா சொன்னார், இஸ்லாம் இஸ் த பெஸ்ட் ரிலீஜன், முஸ்லீம் இஸ் த ஒஸ்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னார். என்ன சொன்னாரு? இஸ்லாம் இந்த உலகத்தின் தலைச்சிறந்த மார்க்கம், ஆனால் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் மிகவும் மோசமானவர்கள் அப்படின்னார். எப்படி? இந்த உலகத்தினுடைய தத்துவ ஞானின்னு அறியப்படக்கூடிய ஒருத்தர் ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறார். நம்முடைய செயல்பாட்டை பார்த்துட்டு நம்ம மற்ற மனிதர்களுக்கு இஸ்லாம்னா இவரை பாருப்பா, நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கூட அழைப்பாளராக இருந்தாலும் அல்லது மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தாலும், நீங்க என்ன பார்க்காதீங்க, நீங்க குரானை பாருங்க, ஹதீஸை பாருங்க. என்ன சொல்லுவாங்க? மார்க்கத்தை ஜும்மா மேடையிலாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க உபதேசமாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பார்க்காதீங்க, யாரை பாருங்க? நீங்க குரானை பாருங்க, ஹதீஸை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம யாருக்கு சாட்சியா வாழ போறோம் கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அப்ப அவன் மட்டும் வாழ்ந்தா போதுமா? நம்ம வாழணும்ல. அப்போ நடுநிலையாவது நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த இந்தியாவில் உலகளாவிய அடிப்படையை விட்டுருங்க, நம்முடைய நாடுகளில் 20% இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த 20% மக்கள் 20% மக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக எவ்வளவு வேலைகள் செய்கிறாங்க. மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், ஜும்மா உரைகள், இன்னும் மாநாடுகள், நிறைய 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 செய்திகள். இந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப நம்ம வேணுமா வேண்டாமான்ட்டு போனோம்னு சொன்னா, மீலாது விழா கூட நீங்க எடுத்துக்கங்களேன், இன்றைக்கு அது கூடுமா கூடாதாங்கிறதுல விவாதத்துக்கு அப்பாற்பட்டது, புரிஞ்சுதுங்களா? ஆனா மீலாது விழா கூட இன்றைக்கு ஒரு சமூகத்திற்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதி அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம மொஹல்லாக்குள்ளேயே பேசிக்குவோம். அது கூடுமா கூடாதா, வேணுமா வேண்டாமா, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அப்பவும் நம்மளுக்குள்ளேயே பேசிக்குவோம், நம்மளுக்குள்ளேயே கூட்டம் போட்டுக்குவோம், நம்மளுக்குள்ளேயே இது பண்ணிக்குவோம். நம்ம மொஹல்லாக்குள்ள தான் காவல்துறையும் அனுமதி தரும், அதையும் நம்மளுக்குள்ள தான் பேசிக்குவோம். வெளியில தாண்டி போய் எத்தனை பேத்துக்கு இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லி இருக்கிறோம்? 20% மக்களுக்கு 99% உழைப்பு. மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சராசரி முஸ்லீமுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னு சொன்னா, அது குறிப்பிட்ட ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க, அவங்க செஞ்சா போதும், நமக்கு கடமை இல்லை. நம்ம நடுநிலையா இருக்கணும் அவசியம் கிடையாது, அவங்க நடுநிலையா இருந்தா போதும். இங்கு மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருக்கும், தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்குமாகவும் சொல்றான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை சாட்சி வைத்தார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரை நிகழ்த்தி விட்டு அந்த மக்களிடத்தில் என்ன கேட்டாங்க? நான் உங்களுக்கு எல்லா செய்தி எடுத்து சொல்லிட்டேனா கேட்டாங்களா இல்லையா? அந்த மக்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு? யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எல்லா செய்திகளையும் எங்களிடத்திலே எத்தி வைத்து விட்டீர்கள் என்று அந்த மக்கள் உறக்கச் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான் மீது கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹ்வே நீ சாட்சி. அன்னைக்கே சாட்சி வச்சுட்டாங்க.
நீ சாட்சி நீ சாட்சின்னு 3 டைம் சொல்லிட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் வராதவரிடத்தில் இதை போய் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு ஒரு இறுதி உபதேசமும் செஞ்சார். நம்ம வீட்டில் சாட்டில் மாட்டி வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? இறுதி பேருன்னு சொல்லிட்டு விற்பாங்க. நம்ம என்னைக்காச்சும் படிச்சிருக்கிறோமா? எங்கிட்ட இருந்து கிடைச்ச செய்தி ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்தவரிடத்தில் எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி வசியத்தாவே செஞ்சுட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர்த்துக்கு நான் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய், ஏங்க நான் இஸ்லாத்தை சொல்லிட்டேன், அல்லாஹ் நீ சாட்சியா இருக்க, நம்மளால சொல்ல முடியுமா? நம்முடைய நண்பர்கள் காலேஜில் படிக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது நம்மகிட்ட வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அல்லது நம்மள்ட்ட வியாபார தொடர்பு இருப்பார்கள். இவர்களிடத்துல நாங்கள் இஸ்லாத்தை உங்களுக்கு சொல்லிட்டுனா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இஸ்லாமா அப்படின்னா பாய் அது உங்களிடமா இருக்கும், இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. திருமணம் இங்கே விழுப்புரத்தில் ஒரு திருமண ஸ்டாலில் தாவா ஸ்டால் போட்டிருந்தோம். அங்கே ஒரு பெண்மணி வர்றாங்க, பாய் என்ன போய் குரான் கொடுக்குறீங்க, உங்கள் ஆளுக்கு என்ன தொடவே விட மாட்டாங்க, நீங்கள் என்ன கையில் தர்றீங்க? அந்த அம்மா குரான் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தொட்டுட்டேன் அப்படிங்குது. தொடர்ந்து சாதனையாக நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான வேதத்தை அவர்கள் வாங்குவது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக, மிகப்பெரிய சிரமமாக நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறது என்று சொன்னால், நம்ம நடுநிலையாவது இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்லுவோம்? மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருக்குன்னு சொன்னா, என் வீட்டு பக்கத்துக்காரவன் சொல்லுவான், ரம்ஜான் மாசத்துல பிரியாணி கொடுத்தாங்க, ஆனா குரானை தரல. நோன்பு மாசத்துல இவங்க மட்டும் நோன்பு வச்சாங்க, ஏன் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லல. தொழுக பாங்கு சொல்லும், நாங்க நண்பர்களோடு உட்காந்துருப்போம், இவர் மட்டும் தொழுகைக்கு போனாரு, யாரை வணங்க போறேன்னு சொல்லல. வெள்ளிக்கிழமை தொழுகை, என்ன வேலை இருந்தாலும் பாய் கடை சாத்திட்டு போயிடுவாரு, யாரை வணங்க போறோம், வெள்ளிக்கிழமைக்கு உண்டான சிறப்புன்னு கூட அவர் எனக்கு சொல்லல. இந்த உலகத்தில் நிறைய வரலாற்று நாயகர்கள் உண்டு. அந்த வரலாற்றுக்கெல்லாம் அந்த நாயகர்கள் எல்லாம் தேடக்கூடிய சிறந்த வரலாற்று நாயகராக ஒரு வரலாற்று நாயகரை அவர்கள் வைத்திருந்தார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி. அந்த நபரை குறித்து கூட அந்த மக்கள் சொல்லித்தரல. நாங்க நினைச்சோம் இவங்க முகமது நபியை தான் வணங்குறாங்கன்னு நினைச்சோம். அதுக்கு காரணம் இந்த பாய் தான். ஏன் நாங்க முகமது நபியை படைச்ச அல்லாவை வணங்குறோம், உங்களையும் என்னையும் படைச்ச அல்லாவை வணங்குறோம் கூட இவருக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லைன்ட்டு. ஆனா வேற எல்லா கதைகளையும் நாங்க பேசுவோம். இப்படித்தானே நம்முடைய நண்பர்களும் நம்முடைய அண்டை வீட்டார்களும் நம்மோடு பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத அன்பர்களும் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல போறாங்க? அல்லது இவர்களை பார்த்து இஸ்லாம் என்று நான் இன்னதென்று அறிந்து கொண்டேன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு சொன்னா அதற்கு சிறந்த உதாரணம் எது? இந்த சபை தான். அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த சபை தான். எவ்வளவு உபதேசம் செய்யப்பட்டு கொஞ்சம் பேசாம இருங்க பேசாம இருங்க பேசாம இருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்ச நேரம் நம்மளால சும்மா இருக்க முடியுதா? முடியாது. ஏன்? பழக்கப்படல, பயிற்சி எடுக்கல. திடீர்னு வந்து சும்மா இருங்கன்னு சொன்னா பேசியே பழக்கப்பட்டுட்டோம். ஸ்கூல்ல டீச்சர் சும்மா இருந்துச்சுன்னா பேசி பழக்கப்பட்டோம். எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி வீட்டில் கணவர் சும்மா இருன்னு சொன்னா திரும்ப திரும்ப பேசி பழக்கப்பட்டிருப்போம். வீட்டில் அப்பா அம்மா சும்மா இருன்னு சொன்னா எதிர்த்து பேசி பழக்கப்பட்டிருப்போம். இப்படியே பழகிட்டு ஒரு சபையில் வந்து உட்காந்து சும்மா இருன்னு சொன்னா அது இப்படி சும்மா இருக்கிறது? அங்கேயும் பேசத்தான் செய்வோம். அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் பேசுறது பேசி டைமிங் முடிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னா நம்முடைய மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, திருமறை குர்ஆன்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான், வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். சொல்லால் அழகானவன் யாரப்பா? யாரப்பா சொல்லால் அழகானவன்? அல்லாஹுவின் பால் மக்களை அழைத்து நற்செயலும் செய்து நிச்சயமாக நான் முன்மாதிரி முஸ்லிம் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறானே, அவனை விட சொல்லால் அழகானவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுவின் பால் மக்களை அழைக்க வேண்டும். அழைப்பு இருக்கா? அந்த நற்செயலுக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இருக்கிறோமா? அழைப்பு இருக்கா? அமல் இருக்கா? அப்படின்னு சொன்னா அழைப்பும் கேள்விக்குறி,
அமலிலும் குறைபாடு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனால் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லி சமுதாயத்தில் அடையாளத்தால் உடல் கூறுகளின் அடிப்படையில் தங்களை முஸ்லீம் என்று சொல்வது, பிறப்பின் அடிப்படையில் நம்மெல்லாம் ஏன் முஸ்லீமா இருக்கிறோம் நம்மள்ட்ட கேட்ட என்ன சொல்லுவோம்? நம்மள்ட்ட யாராவது கேட்குறாங்க, ஏங்க பாய் நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க, ஏங்க பாயமா நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா அம்மா முஸ்லீமு, நானும் முஸ்லீம். எங்க முன்னோர்கள் முஸ்லீமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, நான் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறேன். அப்படிதானே? இஸ்லாத்தை விளங்கிய முஸ்லீம்களாகத்தான் இங்க இருக்கிறோமா? அப்படின்னு சொன்னா ஏதோ இன்றைக்கு நிறைய மார்க்க உபதேசங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோன்னு சொன்னா அதை புரிந்த மக்கள் தான் வந்திருக்கிறாங்க, புரியணுங்கிற ஆர்வமுள்ள மக்களும் தான் வந்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா வெறும் அடையாளத்தால் தங்களை முஸ்லீம் என்று சொல்வதை விட அமல்களால் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லி, அழைப்பால் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஸ்லீம்கள் என்று மக்களிடத்தில் அடையாளப்படுத்துகிறீர்களா? உங்களிடத்தில் 2 பண்புகள் இருக்க வேண்டும், அமலும் இருக்க வேண்டும், அழைப்பும் இருக்க வேண்டும். யாரின் பக்கம் அழைப்பது? அரசியலின் பக்கமா, அதிகாரத்தின் பக்கமா என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக நீங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும். அதான் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ரத்தின சுருக்கமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்ல வேண்டிய செய்தி. இரண்டாவது, நீ அழைப்பு விடுக்கிறாய் என்று சொன்னால் கொஞ்சமாவது நீங்க என்ன பார்த்து இஸ்லாத்தை கத்துக்கலாம், கொஞ்சமாவது ஒரு 50%, 100% யாரும் பியூர் இல்லை. நீ முன்மாதிரி முஸ்லீமாக உன்னுடைய அமலை அவனுக்கு அடையாளப்படுத்துற, நான் இப்படி இருக்கேன், என்னை பார்த்து கத்துக்க, நான் எப்படி தொழுகணும், எப்படி உங்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யணும், எப்படி மக்களிடத்தில் நடக்கணுங்கிற வாழ்வியலை உங்களுக்கு கற்றுத்தருகிற அமல் என்னிடத்தில் இருக்கிறது. அழைப்பும் இருக்க வேண்டும், அமலு சாலிகாத்தும் இருக்க வேண்டும். தங்களை முன்மாதிரி முஸ்லீம் என்று சொல்லி ஒரு மனிதன் அடையாளப்படுத்த வேண்டும். 3 அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறார். சிறந்த சமுதாயம், நடுநிலை சமுதாயம், நீங்கள் சிறந்த அழைப்பாளராக இருந்து கொண்டு முன்மாதிரி முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய பரிசு என்பது விலை மதிக்க முடியாத பரிசாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய அடையாளத்திற்கு சொந்தக்காரர்களை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மாற்றுவான். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் அடையாளங்களுக்கு பின்னால் போனால் மரணம் வந்தா எல்லாத்துக்கும் பிணம் என்ற அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் இருக்காது. ஆனால் இந்த அடையாளத்தை சுமந்து ஒரு கணமேனுமாவது சுமந்து வாழ்ந்தால் சதகத்துல் ஜாரியாவாக, நிரந்தர தர்மமாக இந்த அமல்கள் நமக்கு மாறும். யாரெல்லாம் இந்த அமலை செய்ய வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட சாராரா, குறிப்பிட்ட நபர்களா என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், குல் ஹாதிஹி சபீலி அதூ இலல்லாஹ். நபியே, நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், நானும் என்னை பின்பற்றியவர்களும், நானும் யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இந்த பூமி பந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு அல்லாஹுவின் பக்கம் உங்களை அழைக்கிறோம் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். ஒரு பிரகடனம் பண்ண சொல்றான் அல்லாஹ். என்ன பிரகடனம்? நாங்க அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். யாரெல்லாம்? நானும், நபியாகிய நானும், என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய உம்மத்தும், என்னுடைய சமூகமும் தெளிவான ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் எதுவெல்லாம் தெளிவான ஆதாரமாக இந்த மனித சமூகத்திலே மார்க்க ரீதியாக பார்க்கப்படுகிறதோ அந்த தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு அல்லாஹுவின் பால் உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொருவரும் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை தூதரை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சிறந்த சமுதாயமாக, நடுநிலையான சமுதாயமாக, முன்மாதிரி முஸ்லீமாக வாழ்ந்து
இறை தூதரை பின்பற்றக்கூடிய நல்ல சமூகமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நல்லொரு பாடிப்பானாக என்று சொல்லி என்னுடைய இந்த உபதேசத்தினை முடித்துக் கொள்கிறேன்.